இந்த வேலை ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தங்குதடைந்து இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோவோடு இணைந்திருக்கிறவங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சங்கீதம் 121:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 10, ஏசாயா 54, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து வெளிப்படுத்தல் 17, 18 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து இன்றைய காலை வேளையிலே வாசிக்கத்தக்கதாக அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாளைய நாளுக்கான வேத வாசிப்பை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியா லண்டன் யூகேலிருந்தும் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்துடன் இணைந்திருக்கிறார்கள். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரிஸ்லோட்டமாக உங்களுக்கு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ். ஆமேன். ஆமீன். ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வாராக. நாங்கள் இன்றைக்கு ஜீவ தண்ணீரை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இந்த ஜீவ தண்ணீர் இல்லாவிட்டால் நாங்கள் உயிர் வாழ முடியாது என்ற அளவுக்கு யமன் தேசம் போன கிழமை 47 கிராட்டிலே வந்து மிகவும் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டது. அதிலே இருந்து தண்ணீர் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை கூட நாங்கள் அதிகமாய் சிந்திக்க எனக்கு நேர்ந்தது. ஆகவே அதிகமா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை அங்கு குறிக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதியிலே பூமிக்கான தேவ திட்டத்தின் ஆரம்பத்தை அங்கு குறிக்கிறது. ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தை சிருஷ்டித்த தேவனை குறிக்கிறது. அங்கு வல்லமை மிக்க செயல்களையும் அருமையான வார்த்தைகளையும் இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனித குலத்தோடு தேவன் செய்த உடன்படிக்கை, நடவடிக்கை இவைகள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் மிகவும் கற்றுத் தருகிறது. இயற்கை இன்றைக்கு எங்களுக்கு பாடம் கற்றுத் தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் எந்தெந்த இடத்திலே எப்படி எப்படி இருக்க வேணும் என்பதை போன கிழமை எங்களுக்குள்ளே வந்து வாட்டின இந்த வறட்சி அங்கு எங்களை உண்மையிலேயே எல்லா பகுதியிலும் சில இடத்திலே மழை அதிகமாயிருந்தது, சில இடத்திலே வெப்பம் அதிகமாயிருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களிலும் கூட வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆதிகாமம் 1வது வசனம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் அசைவாடினார் என்று சொன்னால்,
பூமியின் மனிதர்களுக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு அன்றைக்கு தொடக்கத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அங்கு ஜலத்தின் மேலே, தண்ணீரின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 104:30 நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்கினீர். அண்டையில இருந்து தான் அவர் அங்கு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து பூமியின் புதிய ரூபத்தையும் அங்கு புதிய ரூபமாய் புதிதாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இந்த வறட்சிக்கு காரணம் நாங்களே தான். எங்களுடைய அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள் தான், மனித குலத்தின் காரியங்கள் தான். ஆதியாகமம் 1:6 நாங்க பார்க்கிறோம், பின்பு தேவன் ஜனத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். பாருங்கள், அந்த ஆகாய விரிவு என்கிற ஒரு பெயரை ஆண்டவர் வைக்கிறார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். அங்கு வானத்திலே கீழே, அங்கு மேலே என்று சொல்லி 2 பிரிவு தண்ணீரிலே இருக்கிறது. மேலே இருக்கிற தண்ணீர் வானம் என்றும், கீழே சமுத்திரத்தை தண்ணீர்களை ஒன்று சேர்த்து சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். இப்போ வானத்துக்கு மேலே தண்ணீர் உண்டு, வானத்துக்கு கீழேயும் தண்ணீர் உண்டு. ஆனால் இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணீர் அங்கு மிகவும் மிகவும் தேவையாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி, ஜீவ தண்ணீராகி அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் இது மாற்றப்படும். இந்த ஜீவ தண்ணீர் எந்த வறட்சியிலும் எந்த காரியத்திலும் எங்களுக்கு இந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்கு அருகாமையில் இருக்கும் போது நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வானங்கள் பாருங்கள், சங்கீதம் 19:1 இந்த வானங்கள் என்ன செய்கிறான்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா. இந்த ஆகாய விரிவு என்ன செய்கிறான்? அவருடைய கரத்தின் கிரிகளாய் இருக்கிறது. இப்படி வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரிகளை அறிவிக்கும் போது, இன்றைய நாட்களிலே என்ன நிலைமை எங்கள் மத்தியிலே, எங்கள் மனுஷ குலத்தின் மத்தியிலே, நாடுகள் மத்தியிலே, தேசங்கள் மத்தியிலே உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தண்ணீர் இல்லாத வாழ்வு அங்கு வறட்சியை கொண்டு வரும். உலகத்திலே தண்ணீரை கொண்டுதான் உலகம் உருவாக்கப்பட்டது. அங்கு தண்ணீர் உள்ள உலகம் என்றுதான் எல்லாரும் விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எந்த இடத்திலும் தண்ணீர் இல்லாம வாழ முடியாது. ஏனென்றால் நாங்க பரத்துக்கு போனாலும் அங்கே எங்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறது என்பதை அந்த ஜீவ தண்ணீரை அன்றைக்கு நாங்கள் பரத்திலே அங்கு நாங்கள் பருகி எங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் இன்று நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் ஜீவ ஊற்றில் உள்ள ஜீவ தண்ணீர் எப்படி இருக்கும் என்றால், வேதன் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 22:1 பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை அங்கு எனக்கு காண்பித்தார் என்று சொல்லி அங்கு யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த ஜீவ தண்ணீர் இந்த பூமியில் இருக்கிற காலத்திலும் எங்கள் வாழ்நாளிலும் எவ்வளவாய் தேவையாய் இருக்கிறது. ஒரு தண்ணீர் தாகம் என்பது என்ன என்பதை அங்கு கற்று தருகிறது, இயற்கை கற்று தருகிறது. ஏனென்றால் எல்லா இடத்திலும் அப்படி அல்ல. ஒவ்வொரு இடங்கள்ல வித்தியாசமான இயற்கை அழிவுகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்திலே எத்தனையோ அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்பு என்று எத்தனையோ வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் மனம் மாறாவிட்டால் தேவன் இவைகளை அழித்து போடுகிறதற்கு ஏதுவாயிருக்கும். மனம் மாறி நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் இருந்தா அந்த இயேசு நாமத்துக்கு கீழாக, அந்த ஜீவ ஊற்றுக்கு கீழாக நாங்க வரும்போது, ஏனென்றால் அந்த ஊற்றில் இருந்து எப்பொழுதும் தண்ணீர் சுட்டந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு தாகம் தீர்க்க முடியும். ஆகவே தாகம் தீர்த்தாத்தான் நாங்க உயிர் வாழ முடியும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து தான், அவர்தான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை நாங்கள் அந்த ஊற்றில் இருந்து
அந்த சுரக்கிற அந்த ஊற்றில் இருந்து நாங்க பெற்றுக்கொள்வோமா இருந்தா நிச்சயமாகவே நாங்க பிழைக்கக்கூடியவர்களாய் இருப்போம். இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமையிலும் பிழைக்கக்கூடியவர்களாய் இருப்போம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த இயற்கை அழிவுகள், இன்றைக்கு வறட்சிகள், அங்கு ஒவ்வொரு இடத்திலே அங்கு பாதிக்கப்பட்ட ஜனங்கள், பாதிக்கப்பட்ட மனுஷர்கள், அந்த ஜெர்மன் தேசத்திலே எல்லாம் ரோட்டுகள் வெடித்து அங்கு தார்கள் எல்லாம் உருகின அந்த வெப்ப நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறதை நாங்க ஏனண்டா காடுகள் எரிகிறதையும் இந்திய நாட்கள்ல நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட இயற்கை அழிவிலிருந்து மக்கள் விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்யணும். ஒரு மன மாற்றம் வர வேண்டும் அவர்களுக்குள்ள. இது ஆண்டவரால் தான் இது நடக்குது, இதுல நாங்க மனம் திரும்பி சீர்படுவோம் என்று சொல்லி அவர்கள் வர கர்த்தர் உதவி செய்வாராக என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை செய்வீராக. அவர்களுடைய இரக்கத்தை காண்பிப்பீராக. இந்த மனிதர்கள் தங்களுடைய வழிகளில நடக்காமல் படைத்தது உண்டான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள, அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, இந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை அறிந்து கொள்ள ஒவ்வொருவரோடும் அவர்களுடைய மனங்களில நீர் இடைப்படுவீராக. ஈரான் தேசத்தில நீர் வெளிப்படுகிறது போல, அந்த மக்களுக்கு உண்மை காண்பிக்கிறது போல ஒவ்வொரு தேசத்திலேயும் வறுமையில வாழுகிற மக்கள், பொல்லாத வழிகளிலே இருந்து வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வர, இந்த கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆவி ஊற்றப்பட்டு ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதலை காண, ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை காண, அந்த பொல்லாத வழிகளை விட்டு நற்குணசாலிகளாக ஒரு நாட்டு மக்களும் மாற நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அறியாமையில் உள்ள காலங்களை அவர்களுக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இந்த பொல்லாத வழிகளுக்கு கூடாக இந்த நாட்டில் நடக்கிற வறட்சிகள், குற்றங்கள், இந்த செயல்களை நிப்பாட்டுவீராக. ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவை, ஒரு மன மாற்றத்தை ஒவ்வொரு தேசங்களிலும் கொடுப்பீராக. சபைகள் எல்லாம் இணைந்து ஒரு எழுப்புதலை நோக்கி பயணப்பட நீர் கிருபை செய்வீராக. உம்மாலே எல்லாம் ஆகும். உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. உம்மை அறிந்து கொண்டு அன்றைக்கு வெறுமையாக கிடந்த இந்த உலகத்தை நீர் மனித வாழ்வுக்காக படைத்தீர். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தந்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆனாலும் மனிதன் மேல அன்பு செய்வதற்கு பதிலாக பொல்லாத வழிகள், பாவ வழிகள், சாப வழிகள், மத வழிபாடுகள், மக்கு பிரியமில்லாத ஐடல் வர்ஷிப்பர்ஸ், இப்படியாக பிசாசின் பிடியில சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும், அந்த கண்டங்களில் உள்ள மக்களும் இப்படியான காரியங்களில் இருந்து அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட, இருதயம் உணர்வடைய, இயேசுவை அறிகிற அறிவை 5 கண்ட மக்களும் அறிந்து சபைகள் இணைந்து இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு சபைகளும் இணைந்து செயற்பட கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இந்த ரேடியோவுக்கூடாக போகிற வார்த்தைகள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற மன மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இது மத மாற்றம் அல்ல, மனதை மாற்றிக்கொண்டு அந்த மெய்யான தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் தொடர்ந்து கரப்பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இடத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும்
ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களையும் இயேசுவிடத்தில் வருகிறவர்களையும் ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கொடுக்கப்படும் என்று எங்களை ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொருவரோடும் கூட இரும். துதி கன மகிமை ஒன்றானமைத்தவராகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஷா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் ஊழியத்திலும் மேலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் லார்ட். மனித குலத்தோடு ஆண்டவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை இன்றைக்கு திருச்சபைகள்ல அந்த உடன்படிக்கையின் ஒரு உரிமை சொத்தாக இந்த திருச்சபை மக்கள் விசுவாசிகள் ஊழியக்கார இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஒரு மனதோடு ஆண்டவரே ஜெபிப்பதற்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமான ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆவும் ஆண்டவரே. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக உதவி செய்யற தகப்பனே, ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை பலிப்பிடத்தை அவங்கள உள்ளத்துல அப்பா கொடுத்து ஆண்டவரே, அவர்கள் உங்களைய அறிந்து கொள்ளவர்களாகவும் உங்களுக்கு ஏற்றவர்களாகவும் அப்பா உங்களே துதி பாடலோடு ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வர்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிற அப்பா. அநேகர் ஆண்டவரே வழி தப்பி போகிறார்கள் ஆண்டவரே. உங்களை அறிந்த மக்கள் சபைகள்ல ஆண்டவரே அப்பா உங்களை அறிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உள்ளத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை நடத்துங்க இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே. நீங்க உங்களோட அன்பு நிறைந்த கரத்தினால் அன்பு நிறைந்த ஆவியை ஊற்றி அந்த அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றிருப்பா, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று கூறின வாக்கு தத்தங்களின் படி ஆண்டவரே, நீங்க மங்கி எறிய தெரியப்பா. நீங்க அப்பா அதை எரிய வைக்கிற தகப்பனா இருக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லாரும் மங்கி போனார்கள் ஆண்டவரே. எல்லாரும் உங்களை அறிந்தவர்களும் ஆண்டவரே அந்த எரியிற திருகி அப்பா அந்த எரியுத அந்த கேண்டலை ஆண்டவரே அனைத்து உடத்து கொத்த வேஷம் தரிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாக படுவதற்கு ஒவ்வொரு உள்ளங்களை ஒவ்வொரு ஆத்மாக்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, இளம் பிள்ளைகள் யாவரும் வாலிபர்கள் யாவர் மேலும் ஒரு புதிதான அன்பை உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அப்பா அவர்கள் ஆண்டவரே ஒரு புதிதான ஜீவன் ஜீவிப்பதற்கு அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிற, அவருடைய செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறார். அவங்க உள்ளத்துல ஒரு தாழ்மையை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் கடவுளுக்கு இயேசுவே உங்களை கடவுளுக்கு பயப்படுற ஒரு ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற அப்பா. அந்த உலகத்துல நீங்க பயமுள்ள ஆவியை கொடாமல் வெள்ளனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க இந்த மக்களை அப்பா. அவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து அவர்களை எழுப்பி அப்பா அவர்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆமீன் ஆண்டவரே. வறண்ட நிலத்துல அப்பா நிலங்கள்ல ஆண்டவரே உங்களால மட்டும்தான் ஆண்டவரே அதுல தண்ணீர்களை ஊற்ற முடியும். உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து இவர்கள் ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை கடைசி காலத்துல செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வருகை நெருங்கி விட்டதையா, உங்களோட வருகை நெருங்கி விட்டதையா. எங்களுக்கு ஒரு ஆத்மா தாகங்களை கொடுத்து ஜெப ஆவியை கொடுத்து நாங்க எத்தனையோ பேர் வழி தப்பி போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிதான ஒரு புதிதான அற்புதத்தையும் புதிதான பரிசுத்தமான ஆவியின் வல்லமையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை அறியாமல் இருக்கிற மக்களுக்குள்ள உங்களுடைய அன்பை அநேகமாக ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்கள் வழி தப்பி போவது உங்களோட சித்தம் இல்ல, ஒரு ஆத்மா அலைவது ஒரு சித்தம் இல்ல அப்பா. இந்த வெனிசுலாவில
அப்ப அந்த earthquake காடி வர 70,000 people now lost அப்பா. அப்பா 70,000 people இழந்து போனார்கள் ஆண்டவரே. அந்த ஆத்மாக்களை எல்லாம் எங்க போய் விட்டது ஆண்டவரே. கடைசி காலத்துல ஆண்டவரே ஆத்மாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஒவ்வொரு உலகம் அங்கும் ஆண்டவரே உங்களோட ஆவியை ஊற்றுங்க, உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. நீங்க உயிருள்ள தகப்பன், நீங்க உயிருள்ள அப்பா, எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு விசுவாசத்தின் உங்களோட விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்து அப்பா லைக் விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாற்றி அப்பா விசுவாசித்து கொண்டிருக்கிற மக்களுக்குள்ளே ஒரு புதிதான ஒரு விசுவாசத்தை அன்பையும் அப்பா நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இந்த கூட்டத்துல அப்பா சனிக்கிழமை ஞாயிற்றுல நீங்க எங்களை அதிகமாக ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே நாங்க எப்பொழுது உங்களுக்கு எழுந்து பிரார்த்திப்பதற்கு எங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. இரத்த கொட்டைக்களை மறைத்து வைங்க ஆண்டவரே. பிரதர் லேசி ஆண்டவரை கொடுத்த தரிசனத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மற்றும்படியாக ஆண்டவரே பிரதர் மகேந்திரன் ஐயாக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. காலை நேரம் பார்க்காத வண்ணமாக காலை நேரத்துல வந்து உங்களுக்கு துதி பாடலை கொடுக்கிற அந்த அப்பாவுக்கான நன்றி செலுத்த அவருக்கு ஆண்டவரின் அதிகமாக கொண்ட பலனை சத்துவத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருகிறேன் காலை நேரம் வந்து இந்த துதி பாடலை செலுத்தி நாங்க ஜெபிப்பதற்கு கூடி வைக்கிற இந்த சிஸ்டர் அதிகமாக ஆசீர்வதிங்க ஐயா அப்பா. நேமி லோகனுக்கு பாஸ்டர் காணி வருகிறேன் அவங்களோட சபையில ஒரு பெரிதான அற்புதத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நீங்க அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. புதிய ஆத்மாக்களை கொண்டு சேர்த்து அதிகமாக அவைகளை தேவைகளை சந்திக்கும்படியாக அவர்களுடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வேற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் ஆண்டன் ராசனாமே அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. புதிதான ஒரு அபிஷேகத்தினாலும் புதிதான உங்களோட ஆவியின் அபிஷேகத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை என்று அப்பா உங்களுடைய கிருபையில நாங்க நம்பி இருக்கும் பொழுது நீங்க எங்களை நாள்தோறும் உங்களோட கிருபையின் மூலமாக அப்பா வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. எங்களுக்கு ஒரு மன தாழ்மையும் தேவ பயத்தையும் கொடுத்து அப்பா உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்கண்டையில் நாங்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமேன் அப்பா. நீங்க விசாலத்திலே எங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்கு இன்னும் அதிகமான தாழ்மையை நாவே கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நல்லம் என்று கூறியபடி உங்களோட வாக்குத்தத்தின்படி ஒவ்வொருவரும் உங்கள் மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கையா இருப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you sister. ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இருக்கிற சகல தீமையான தீங்கான காரியங்களும் விலக மக்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு இறங்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அத்தனை நாள காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் சுதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா. உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்பா. அன்பான தகப்பனே அப்பா, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும். அன்பான தகப்பனே, உம்மை நம்பின விசுவாசிகளை ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. உமது பிள்ளைகள் அப்பா, இக்காலத்திலும் நீர் அவர்களை பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. இயேசுவே அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. எங்கள் சத்தத்தை கேட்கிறவர் நீரில் ஒருவர் மட்டும்தான் அப்பா. அப்பா அதற்காகத்தான் தகப்பனே நாங்கள் சங்கம வானொலியிலிருந்து கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, மக்களை ஆசீர்வதிக்கும் தகப்பனே.
அவர்களை மனம் மாற செய்தருளும் தகப்பனே. அப்பா அவர்கள் மனம் மாற செய்தருளும் தகப்பனே. அப்பா அவர்கள் தெளிந்த புத்தி அவர்கள் மேலே தெளியும் தகப்பனே. தெளிந்த புத்தியே அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. உமக்காக பிரகாசிக்க செய்யும் தகப்பனே. உமக்காக பிரகாசிக்க செய்யும் தகப்பனே. ஆவியானவரே உமது அன்பையும் அருளையும் கொடுந்தகப்பனே. அப்பா உமது நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் அவர்கள் பரப்ப பண்ணும் தகப்பனே. அப்பா நாங்கள் கடைசி நேரம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்தல் தகப்பனே. அன்பான தகப்பனே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பனப்பா. ஒரு நொடிப்படிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரப்பா. அப்பா உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் மனமாறி உமது பிள்ளைகளாக மாற்றி எங்கு சென்றாலும் உமது அன்பை எங்கும் தெளிக்க செய்தல் தகப்பனே. அப்பா பரிசுத்தரே பரிசுத்தரே, நாங்கள் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் அன்பு வை. ஆவியானவரே ஆவியானவரே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அங்கே உள்ளவர்களுக்கு இந்த நோய் நொடியும் இல்லாம வருத்த துன்பம் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. பாதுகாவலரே அவர்களை ஆசீர்வதி, அவர்களை காப்பாற்று, அவர்களுக்கு இந்த நோயின் நொடியும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு நன்றி அப்பா. அப்பா அங்கே ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஆபத்துகள், எந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அப்பா, இந்த வாகன விபத்துக்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றது தகப்பனே. அப்பா நீர் எல்லாவற்றையும் தவிர்க்க வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா கூவி அழைக்கிறோம் தகப்பனே. வருத்த துன்பத்தாலும் அநியாயமாக இறந்து போறார்கள் தகப்பனே. அவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து உமது நாமத்தை உச்சரிக்கவும், ஆவிக்குரிய நாமத்தை எங்கும் பரப்பவும் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுந்தகப்பனே, உறுதியை கொடுந்தகப்பனே. அவர்கள் மீது உமது அன்பை பொழிந்தல்லும் தகப்பனே. அப்பா எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து கொண்டு எங்கு சென்றாலும் அவர்கள் நடக்க வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து எல்லோருக்கும் பரப்புற ஒரு வழியை காட்டும் தகப்பனே. இளம் பிள்ளைகள் எல்லாம் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட வழி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறது எப்போதும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனையே, சங்கம வானொலி ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை வந்து அப்பா ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுந்தகப்பனே. அவர்கள் மேலே அன்பு செய்யும் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய மனதை அவர் காண்கிற தெய்வம் அப்பா. அவர்களே குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ என்பதை நீர் அறிந்த தெய்வம் அப்பா. அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சங்கம் வானொலி எங்களுக்கு பரப்பி தந்த தேசியன்னா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவற்றை குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்க அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே அப்பா பிதாவே கனாசிச்சர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பாவம் அந்த மகள் உங்கள் எப்போதும் எங்களுக்காக ஒவ்வொரு ஜபத்தை ஏறெடுத்து பார்க்கிறா தகப்பனே. எங்களுக்கு தரும்போது அவளோட கூட இருந்து அவ வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்லியா அம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவேன். ஆண்டவர் நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கோவில இருக்குது. நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டொனால்ட் பிரதர். Praise Lord, praise Lord. தேவனுடைய அருமையான வார்த்தைகளை இன்றைக்கு எல்லா மக்களின் காதுகளும் அகலமாய் திறக்கப்பட வார்த்தைக்கு
வல்லமை மிக்க செயல்கள் கிரியைகள் தேவனாலே நடத்தப்பெற கர்த்தர் உதவி செய்ய வேணும். அதை பார்த்து அதை விசுவாசிக்க அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. தேவனே அப்பா, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தை மூலம் அப்பா இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்குனீங்களே ராஜா. அதே போல் தேவனே, சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை அப்பா இந்த பூமியுள்ள மக்கள் விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் அப்பா பிதாவே உம்முடைய வார்த்தை தேவனே பிதாவே அந்த வார்த்தை உள்ள வெளிப்பாடுகளை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்ரம் அப்பா, நன்றி ராஜா. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் தேவனே, அந்த வார்த்தை உள்ள அதிசயங்களை காணும்படி விட கண்களை திறந்தங்கள் அப்பா. ஓ ஆவிக்குரிய கண்களை திறந்தங்கள் அப்பா பிதாவே என் தேவனே. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்பா இவருடைய இருதயங்களை திறவுங்க, சிந்தைகளை திறவுங்க அப்பா பிதாவே. ராஜா, அன்றைக்கு நீங்கள் எம்மாவூர் பட்டணத்திலே வரும்பொழுது அப்பா அந்த சீசோட கலைச்சொண்டு வரும்பொழுது உம்முடைய வார்த்தை அப்பா அவருடைய இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது ராஜா. அதே போல் உம்முடைய வார்த்தை அப்பா பிதாவே வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் தேவனே, அதை கை கொள்ளுகிறவர்கள் அனைவரும் அப்பா பிதாவே தேவனே அறியும்படி அந்த இருதயத்தை திறந்தழுங்கள் அப்பா. ஓ மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே தேவனே, சோசம் அப்பா. ஓ வார்த்தையில் உள்ள வல்லமை அப்பா, அபிஷேகம் தேவனே பிதாவே இந்த மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே, சோசம் அப்பா பிதாவே. அன்று 100க்கு அதிபதி என் வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கள், வேல்காரன் குணப்படுவான் சொன்னான் அப்பா பிதாவே. அதுபோல் இந்த வார்த்தையில் உள்ள வல்லமே தேவனே பிதாவை அறிந்து கொள்ள தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தையை தேவனே பிதாவே இந்த மக்கள் அறிந்து கொள்ள ஆவியானவரே வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இயேசுராஜா அன்று தேவனே பிதாவே ஓ 40 நாள் தேவனே நீங்கள் அப்பா பிதாவே இந்த வனாந்தரில் இருந்த போது பிசாசானவன் சோதிக்கும் பொழுது அப்பா நீங்கள் வார்த்தை மூலம் அப்பா பிசாசை எதிர்த்து நின்றீங்கள் ஐயா இயேசுராஜா. உம்முடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் அந்த வார்த்தை மூலம் தேவனே பிசாசை எதிர்த்து நிற்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொன்னீங்கள் தேவனே. உம்முடைய வார்த்தைக்கு தேவனே கீழ்ப்படிய கிருபை செய்யும் அப்பா பிதா. ஓ நன்றி, வார்த்தையை தேவனே இருதய பலகையில் எழுதுங்கள் ஐயா இயேசு ராஜாவின் தேவன். ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே, சொஸ்தம் ஐயா. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான் சொன்ன தேவனே அப்பா. உம்முடைய வார்த்தை தேவனே மருந்து இயேசு ராஜாவின் தேவனே. ஊன்கள் கணுக்கள் எலும்புகள் எங்கும் அது மருந்தாக இருக்கிற இயேசு ராஜாவி தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தையின் வல்லமை அறிந்து கொள்ள தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நீங்கள் போதியுங்கப்பா, நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, நீங்கள் வழிநடத்துங்கள் ஆவியானவரே தேவனே. ஓ நன்றி ராஜாவை. யார் யார் தாகமா இருக்கிறார்களோ அவர் மீது தேவனே பிதாவே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புகிற ஆவியானவரப்பா பிதா. ஓ நீங்கள் நிரப்புங்கப்பா உம்முடைய வார்த்தையினாலே இயேசு ராஜா. உம்முடைய வார்த்தை ஒன்னாலும் வறுமையாக திரும்பாத இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா. நீங்கள் என்னத்திற்காக அந்த வார்த்தை அனுப்புறீர்களோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்றும் நீங்க உங்களுடைய வேதம் சொல்லுகிறதப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தையிலே குடும்பங்கள் கட்டுப்பட, வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட, வார்த்தையிலே தனி மக்கள் கட்டுப்பட இயேசு ராஜாவே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதுன்னு சொன்ன தேவனே அப்பா. இந்த வார்த்தை மூலம் இந்த தேசங்களை ரட்சியுங்க அப்பா பிதாவே. தேசத்து மக்களை ரட்சியுங்க, தேச தலைவர் அதிகாரிகளை ரட்சியுங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ரட்சியுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி எந்தவனே சொஸ்தம் அப்பா பிதாவே. உம்மோட ஐக்கியமா இருக்க, ஒருமனமா இருக்க தேவனே பிதாவே. தேவனே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா பிதாவே, நிரப்புங்க. கிறிஸ்துவின் நிருபங்களாக தேவனே ஒவ்வொருவரை மாற்றுங்க ராஜா, மாற்றுங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே. அவருடைய நரம்புகள் எலும்புகள் தசனார்கள் எங்கும் உம்முடைய வார்த்தையின் அக்கினி தேவனே கடந்து செல்வதாக, சுகமுண்டாவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி என் தேவனே, சொஸ்தம் ஐயா. தேவனே நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் எழுதி கொடுத்தீங்கள் அப்பா பிதாவே. ஓ
ஓ தேவனே அவர்கள் அந்நிய காரியமாய் தேவனை எண்ணுகிறான்னு சொன்னீங்க இயேசு ராஜா. என்னுடைய ஜனங்களோ வேத அறிவில்லாமல் சங்காரமாறான்னு சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே உம்முடைய வேத அறிவை உண்மையா சத்தியத்தை அறிகிற அறிவை தேவனே கொடுங்கப்பா இந்த மக்களுக்கு. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. தேசங்களை நிரப்புங்க, மக்களை நிரப்புங்க, குடும்பங்களை நிரப்புங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசம். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே உம்முடைய சத்திய வார்த்தை தேசமெங்கும் குடும்பங்கள் எங்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது தேவனே உம்முடைய முடிவு வரும் என்று சொன்னீங்கப்பா. சகல சிருஷ்டிக்கும் உம்முடைய சத்திய வார்த்தை தேவனை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி ராஜா. ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமையேசு ராஜா, ஒவ்வொரு கிறிஸ்தவர் மீதும் கடமையேசு ராஜா. உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே தேசங்களை ரட்சியும், மக்களை ரட்சியும், குடும்பங்களை ரட்சியும், சபையுள்ள மக்களை ரட்சியுங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. பாரம்பரியங்கள் எல்லாம் அப்புறப்பட்டு போவதாக தேவனே. ரிலிஜியஸ் மத பாரம்பரியங்கள் எல்லாம் அப்புறப்பட்டு போவதாக உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய ஐக்கியத்திலே, உம்முடைய ஒருமனத்திலே இருக்கிறவனே கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்தம். தேவனே இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்தம். நன்றி அப்பா தேவன். இந்த ஊழியத்தை நடத்துற சங்கம் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா. அதுல குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியும் தேவனே. அதே போல் ஜனசிஸ்டர் பொறுப்படும் அப்பா, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்போன்னு சொன்ன தேவனே. யார் யாருடைய நாமத்தை உயர்த்துறாள் அந்த குடும்பங்களை ஆசீர்வதியுங்கப்பா. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க தேவனே பிதா. இந்த பிள்ளையோட எதிர்காலங்களை பொறுப்பாக ராஜாவே. உங்களுடைய வார்த்தையிலே குடும்பங்கள் கட்டுப்பட, இந்த பிள்ளையோட எதிர்காலம் கட்டுப்பட இயேசு ராஜாவே. கிருபை செய்யுங்க ஆவியானவர், கிருபை செய்யுங்க. சமாதானம் கொடுங்க, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுடைய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமேன், ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் லார்ட். சத்தங்க வேற இல்லையம்மா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கலாசீலன் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த நாட்களிலே இருக்கிற அந்த யுத்த நாடுகள்ல எல்லா இடங்களிலும் இருக்கிற காரியங்களை கற்றதாமே ஞானத்தினால் உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர் இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த தேசங்களை சமாதானமாய் நடத்தக்கூடிய ஒரு நல்ல கிருபிகளை மேல வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வர புதன்கிழமை கனடாவிலே கனடா டே என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். அதற்காகவும் அந்த இடத்திலும் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உண்டாக யூரோப்பா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யூரோப்பாவில நடக்கிற காரியங்கள், வெற்றி அதிகரிப்புகள், இப்படியாய் இருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் மாற்றங்களை மாறுதலையும் கொண்டு வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, அப்பா இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர் அப்பா, இரக்கம் உள்ள தேவன் அப்பா, கிருபை உள்ள இரட்சகர் அப்பா. அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வம் அப்பா. நீர் இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன் ஆண்டவரே அப்பா, தயவு பெருத்தவர் அப்பா. இயேசுவே உம்முடைய பாதத்திலே தானே அப்பா கர்த்தாவே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆமென்றும் ஆமேன் என்று நீர் கர்த்தா
கர்த்தாவே ஏசப்பா ஜெயம் கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலே ராஜா உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய பாதபடியிலே இருக்கிறதான இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே 5 கண்டங்களிலும் ஆண்டவரே இருக்கிற நாடுகளையும் ஆண்டவரே ஜனங்களையும் அதிகாரிகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. இந்த யுத்தங்கள் நாடுகளை பார்க்கிறீங்களப்பா. எங்களுடைய தேசமும் ஒரு யுத்த தீவாக இருந்ததப்பா. அப்பனே இந்த வேளையிலே ராஜா யுத்தம் என்றால் எப்படி என்று நமக்கு தெரியும் ஆண்டவரே. இவ்வளவு பயங்கரம், இவ்வளவு அழிவுகள் அப்பா. சொத்தல்ல, நிலமல்ல, மனுஷரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஜனமே அழிந்து போகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட இந்த நாடுகளிலே கர்த்தாவே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. சரியா பிள்ளையா கர்த்தாவே நாம் அறியோம் ஆண்டவரே. அந்த நாட்களிலே கர்த்தாவே தாவீது, சவுல், பெலிஸ்தியர், சீரியர் என்று ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அவர்களும் யுத்தம் பண்ணினார்கள். யாரை அழிக்க வேண்டுமோ அவர்களை அழித்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சேனைகளை வைத்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் முன்னின்று வழக்காடி நீர் ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே அழிக்க வேண்டிய ஜாதியை நீர் அழித்தீரப்பா அன்றும் ஆண்டவரே. அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஜாதிகள் ஆண்டவரே அப்பா யுத்தத்துக்கே முதலிடம் கொடுக்கிற ஜாதியாய் வாழுகிறார்கள் அப்பா. அரசாங்கமாக அதிபர்களாக வாழுகிறார்கள் அப்பா. சமாதானம் அன்பு இல்லை அப்பா, உண்மை இல்லை அப்பா. சொத்துக்களையும் ஜனங்களையும் அழித்து அப்பா கர்த்தாவே ஏசப்பா ரோட்ல நிக்கிற அளவுக்கு ஆண்டவரே ஒரு ஏழை மக்களாக ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே மணலிலும் கர்த்தாவே ஏசப்பா ரோட்டிலும் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்த நாடுகள் யுத்த மக்கள் மேலே உம்முடைய கிருபை ஒன்று கூட இருந்து இவர்களை ஒரு விசை மன்னித்து உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இந்த தேசங்களிலே இந்த கண்டங்களிலே எழும்புவதாக ராஜா. தகப்பனே தங்களுடைய பெயர்கள், தங்களுடைய பணம், தங்களிடத்திலே எண்ணெய் உண்டு என்று சொல்லி அந்த வைராக்கியமும் அந்த பேச்சுகளும் அந்த செய்கைகளும் அந்த பார்வைகளும் ஆண்டவரே அழிக்கிற தன்மையாக இருக்கிறதே ராஜா. தகப்பனே ஒரு தயவு இல்லை, ஒரு கீழ்ப்படிவு இல்லை, ஒரு உண்மை இல்லை, ஒரு அன்பு இல்லை அப்பா. மனுஷருக்கு மனுஷர், நாட்டுக்கு நாடு ஆண்டவரே கர்த்தாவே விரோதமாக எழும்பி நிற்கிறார்களே அப்பா. பிசாசுகள் மாதிரி ராஜா. தகப்பனே தேவனே இந்த எண்ணங்கள் சிந்தனைகளை அழிக்க வல்லவர் நீர் ஒருவரே தான் அப்பா. இயேசுவே இவர்கள் மத்தியிலே உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே சிலுவை சுமந்து தீர்த்த தேவன் ஆண்டவரே, ரத்தம் சிந்தின தெய்வம் ஆண்டவரே, முள்முடி சுமந்த தேவன் ஆண்டவரே, மக்களுக்காகவே பாவங்கள் சாபங்கள் விக்கிரக தோப்புகளுக்காக அழிக்க வல்ல தேவன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை இவர்கள் இருதயங்களிலே கை கொண்டு ஆண்டவரே ஒரு விசை தியானித்து ஆண்டவரே அப்பா என்று கூப்பிட்டு ஆண்டவரே கர்த்தாவே இந்த தேசங்களோ இந்த நாடுகளோ மரிக்கும் பொழுது யாரும் ஒன்றும் கொண்டு போவதே இல்லை அப்பா. ஏசப்பா தகப்பனே அதை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு சமாதானத்தோடு தகப்பனே தயவோடு ஆண்டவரே கட்டி அணைத்து யுத்தம் வேண்டாம், அன்பு சமாதானம் ஒன்றே போதும், நாங்கள் ஒன்று கூடி வாழுவோம் என்று சொல்லி அப்பா தகப்பனே நீர் அன்றைக்கு அண்டனே நடத்தினது போல இன்றைக்கு இந்த தேசங்கள் நாடுகள் மத்தியிலே அந்த அன்பை ஊற்ற வேண்டுமாக ஆண்டவரே, அந்த சிலுவையை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக, உம்முடைய வார்த்தையை சத்தியத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக இந்த ஆண்டவரே அதிபர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக ராஜா. தகப்பனே இதனாலே ஆண்டவரே தேசங்கள் அழிகிறதே தவிர ஒரு சமாதானமும் இல்லை, ஒரு கர்த்தாவே ஒரு முடிவும் இல்லை அப்பா. தேவன் தாமே இந்த நாட்களிலே இவர்களோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நடத்தாதபடி ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆண்டவரே இந்த ஆயுதங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா இயேசுவே உம்முடைய வேதம் முன்னின்று வார்த்தை முன்னின்று கோணலானவைகளையும் செவ்வையானவைகளையும் நேர்த்தியாக்கி கரடு முரடுகளை நேர்த்தியாக்கி அப்பா தகப்பனே இவர்களுடைய கோணலான சிந்தனைகள் ஆண்டவரே எண்ணங்கள் ஆண்டவரே கர்த்தாவே
கர்த்தாவே ராஜா, எவ்வளவோ கோபங்களும் அகங்காரங்களும் அதிகரிக்கிறதே ராஜா. தகப்பனே, இந்த யுத்த நாடுகளை ஒரு விசை பொறுப்படுத்து. உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் ஒரு விசை மனமிறங்கி இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே, நீர் ஒருவரே இவர்களுக்கு முன்னின்று நிற்கிற தலைவனாக, ராஜாதி ராஜாவாக, சிங்காசனத்தில் உம்மை வெளிப்படுத்த நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. இவர்கள் மனுஷருக்கு மனுஷர் சொல்லுவது கேட்கவே மாட்டார்கள் அப்பா. தங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை முன்னுக்கு வைக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, இதனாலே ஏழ மக்கள்கள், திக்கற்றவர்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் அநியாயமாக கர்த்தாவே அழிந்து போகிறார்கள் அப்பா. இவர்களுக்கு ஆண்டவரே மனம் இறங்கி திக்கற்றவர்களையும் விதவைகளையும் குழந்தைகளுக்காகவும் இந்த கர்த்தாவே தேசங்களையும் இந்த யுத்தத்தையும் ஆண்டவரே சமாதானப்படுத்தி ஒரு பூரணப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. மனுஷராலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்ல ராஜா, பணத்தினாலும் அல்ல, எண்ணெயினாலும் அல்ல ராஜா. உம்முடைய சமாதான பிரவுவாகிய அந்த கர்த்தாவே சமாதான காரணராகிய எங்கள் தேவ ஆவியானவரே, நீங்கள் இந்த தேசங்களுக்குள்ளே அப்பா நீங்க வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்மை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் கிருபை பொருந்தின ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கி பார்க்கிறீங்கள். இந்த பூமியிலே நடக்கிறதான அநியாயங்களும் கஷ்டங்களும் ரத்தம் சிந்துதலும் ஆண்டவரே அப்பா, இவர்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய கரத்திற்காக, கண்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியாக ஐரோப்பா தேசங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே சில நாடுகளிலே ராஜா வெப்பம் அதிகரித்திருக்கிறது. சில நாடுகளிலே கர்த்தாவே வெப்பமே வரவில்லை, ஒரே மழையும் குளிரும் காத்துமாக உண்டு. இந்த காலங்களிலே எந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியாக நீர் வானத்துக்கு கட்டளையிடுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வானவில்லை அனுப்பி ராஜா, உம்முடைய கர்த்தாவே வானத்தை திறக்கவும் கூட்டவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. வெப்பநிலை கூடின நாடுகளுக்கு ஆண்டவரே நீர் மேகத்தை கொடுத்தது, மேகத்துக்கு மேலே இருந்து ராஜா உம்முடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம். நாங்கள் எலியா இல்ல ராஜா, ஆனாலும் எங்களுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஆண்டவரே கேட்கிறோம். வெப்பம் அதிகரித்து ஜனங்களுக்கு மரணத்தை தழுவாதபடி, குழந்தைகள் மரணங்களை தழுவாதபடிக்கு, நோய்கள் அதிகரிக்கப்படாதபடிக்கு அப்பா கர்த்தாவே, இதனாலே உணவு வகைகள் ஆண்டவரே சிதறுண்டு போய்விடாதபடி, பழுதா போய்விடாதபடி, பயிர்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடி, இந்த வெப்ப நிலை கூடின நாடுகளை கர்த்தரே நீர் மழையை வர்ஷிக்க பண்ணி ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய மழையை கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெயில் இல்லாத நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்களும் கொஞ்சம் வெயில் கொடுத்து அவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வேணுமான அளவு விட்டமின் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. இப்படி ஐரோப்பா தேசங்களும் உம்மை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை தேவனே. இந்த ஐரோப்பா தேசங்களிலே உண்மையாகவே விக்கிரக கோயில்களும் விக்கிரக தோப்புகளும் பால்கால்களும் கல்லுகளும் ஆண்டவரே அப்பா மிகவும் மிகவும் அதிகரித்து வழிகிறது ராஜா. ஆண்டவரே, ஒரு சின்ன இடத்திலே எவ்வளவு விக்கிரக தோப்புகளை கொண்டு வந்து நிலை நிறுத்தி அவர்களுக்கு பால்களை வாழ்த்து ஆண்டவரே அப்பா முன்னிக்கிறார்களே ராஜா. ஒரு கர்த்தாவே அந்த தேசத்தை பாழாக்குகிறார்கள் ஆண்டவரே, சாத்தானை குவிக்கிறார்கள் அப்பா. தேவனே, இவைகள் ஒன்றும் இல்லாதபடி அழித்து போட யுத்த சேனையுடைய எங்கள் தேவன் ஒருவரே தான் ராஜா. இவர்களை ஒரு விசை மன்னித்து இப்படி தேசங்களை பாழாக்காதபடி ஆண்டவரே அப்பா தேவனே, இந்த ராஜாக்கள் ஆண்டவரே ஒரு விசை மனம் திறந்து மனுஷருக்காக அல்ல, எங்கள் தேவாதி தேவனுக்கே இந்த தேசமும் மக்களும் என்று சொல்லி அவர்கள் உமக்கு முன்பாக நிற்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் நீர் பதில் கொடுக்க நீங்க வல்லவராக இருக்கிறீரப்பா. இவைகள் அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தெரியும் ராஜா. தேவையானது ஒன்றே ராஜா, அதை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. வருகிற புதன்கிழமை ஆண்டவரே கனடா தேசம் கொண்டாடுகிறதான
இந்த நேஷனல் டே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கனடா தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய மக்கள் போதுமான அளவு ஆண்டவரே நல்லபடியாக வாழ அந்த தேசத்தை நீங்க பாதையை திறந்து கொடுத்தீங்களே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு சிலர் சிறு கூட்டமே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, மற்றவர்களோ விக்கிரகங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் தோப்புகளுக்கும் கல்லுகளுக்கும் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே கத்தாவே பணத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே முன்னுக்கு நிற்கிறார்கள் அப்பா. ஒரு விசை மன்னித்து இந்த கனடா தேசத்தை பாழாக்காமல் நாசமாக்காதபடி, பால்கார்களாலே நிரப்பப்படாதபடி, விக்கிரக தோப்புகளினாலும் கல்லுகளினாலும் கனடா தேசம் நிரப்பப்படக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, அந்த தேசம் கண்ணோக்கி பார்த்து ஒரு விசை மன்னித்து இந்த ஜனங்களும் எங்களுடைய தமிழ் ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட என் தேவாதி தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. கனடா தேசத்தை பொறுப்படுத்தருளுங்கப்பா. அதிகாரிகளை பொறுப்படுத்தருளுங்கப்பா. எத்தனையோ லட்சக்கணக்கிலே வாழுகிற தமிழ் மக்களை ஒரு விசை மன்னியுங்க ஆண்டவரே. அப்பா, திரும்பமாக ஆண்டவரே பாவ சாபங்கள் நிரம்பாதபடி ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்க பாதைகளையும் செய்கைகளையும் இருதய கடினங்களையும் குருட்டாட்டமான காரியங்களையும் ஒரு விசை மன்னித்து இவர்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்து இவர்கள் உம்மை நேசிக்கவும் உம்மிலே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவும் எல்லாவற்றிற்கும் மேலான உம்முடைய ரட்சிப்பை காணவும் தேவன் உதவி செய்யும்படியாக எங்களுடைய கனடா தேசத்தையும் மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே கருத்தோடும் உண்மையோடும் உம்முடைய பாதத்திலே வைத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் தர போறதற்காக கோடான கோடி நன்றி சொல்லி ஒரு விஷயங்களையும் தாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு உமக்கு முன்பாக நாங்களும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக, நீர் விரும்பத்தக்க பிள்ளைகளாக எங்களையும் நிறுத்த வேண்டுமாக நாங்களும் முடிவு பரியந்த நிலை நிற்க எங்களுக்கும் உதவி செய்யும்படியாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபம் ஒருவரும் இல்லை, அதனால் நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்திலே ஆண்டவரே வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்கள் 9 மாகாணம் 25 மாவட்டங்களிலே கர்த்தாவே இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே, கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப ஜோதிகள், இளம் குடும்பங்கள், முதியோர்கள், இவர்கள் மத்தியிலே உம்முடைய ரட்சிப்பும் உடைய வல்லமையும் இறங்க கர்த்தாவே கிருபை செய்யும். அந்த நாட்டு ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மதகுருமார்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாருமையா. இனவெறி மதவெறி என்று இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே, போத வஸ்துக்களை புதிய வைக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தலைவர்களையும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நல்ல அறிவோடு கர்த்தாவே செயல்பட, நல்ல ஞானத்தோடு செயல்பட, இதெல்லாம் நாங்கள் சேதப்படக்கூடாது என்று கர்த்தாவே அவர்களுக்குள்ளே வர கர்த்தாவே கிறிஸ்துவே நீர் அவர்களுக்குள்ளே இறங்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். சபைகள், மக்கள், ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உற்சாக ஆவி, ஒரு மனத்தின் ஆகிய ஏவ சிந்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே உண்டாவதாக ஆண்டவரே. இந்த தக்கங்கள் ஆண்டவரே, வாக்குவாதங்கள், இவைகளை எல்லாம் விட்டு ஒழிய கர்த்தாவே என் தேவனே ஒரு மனமும் ஒற்றுமையும் எல்லா மக்களும் எல்லா திருச்சபைகளும் ஒன்றிணைந்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற விருப்பந்தாகத்தோடு செயல்பட என் தேவனே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தான் செய்கிற வேலைகளிலே கவனத்தோடு ஞானத்தோடு செய்யக்கூடியதா மற்றவர்களை காக்கக்கூடிய மனித நேயங்கள் ஆண்டவரே எங்கள் தேச மக்களுக்குள்ளே வர வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் அழிவில் இருந்து எங்கள் தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்கள் இனங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பாவங்களை ஒரு கணம் மன்னிங்கோ, அக்கிரமங்களை மன்னிங்கோ, மீறுதலை மன்னிங்கோ கர்த்தாவே ஆண்டவரே. கர்த்தாவே பிரியமில்லாத காரியம் உண்டு கர்த்தாவே தேவனே.
பாரம்பரிய பிரச்சாரங்கள் வேதனங்கள் ஆண்டவரே விக்கிராதனைகள் கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ கண்ணோக்கி பார்த்து நீங்கள் நடத்தும் ஆண்டவரே ஏழைகள் திக்கற்ற உணவுக்கு வழிந்தி கஷ்டப்படும் ஆத்துமாக்கள் நேர் சந்திக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ரட்சிப்பை கட்டளையிடும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். பொருளாதார துறைகளுக்காய் செபிக்கிறோம் ஐயா. சுற்றுலா துறைகளுக்காய் செபிக்கிறோம். வாகன ஓடுறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த விபத்தில் இருந்து, இந்த ரத்தம் சிந்துதலில் இருந்து எங்கள் மக்களை விடுதலையாக்கும் விடுவியும் கர்த்தாவே. ஆண்டவரே மருத்துவ துறைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே மனித நேயத்தோடு செயல்பாட்டின் ஆவியானவர் ஒவ்வொரு மருத்துவ துறைகளிலும் மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மத்தியில நீர் இறங்க வேணும் ஐயா. ஆண்டவரே அவர்கள் உண்மை அறியணும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வித்துறையில இருக்கிற வாலிப யுவதிகள் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த பூத வசுகளுக்குள்ளே புனைந்து கிடக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே பெற்றாரின் கண்ணீர்கள் பெரிதாயிருக்கிறதே கர்த்தாவே. எந்தவனே இந்த ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அநேக சிறைச்சாலைகளிலே வாலிபர்களால் நிற்கிறார்களே கர்த்தாவே. அந்த சிறைச்சாலை வாழ்விலே அந்த விடுதலையாக்கி ஆண்டவரே நல்ல சுக வாழ்வை ஆண்டவரே, உண்மையான வாழ்வையும் அவர்கள் வாழக்கூடியதா நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வயோதிபர்கள் ஆண்டவரே, வயோதிப மடங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே பெற்றாரும் பிள்ளைகளுமாய் பிரிந்திருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேச மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்தியாவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்தியா மக்கள் அயல் நாடுகளாய் இருக்கிறார்களே கர்த்தாவே, அங்கு தமிழ் பேசுற இடங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் மாற்ற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலிக்காய் தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறேன் கர்த்தாவே. அங்கு ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், தங்கள் தாளந்துகளை கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களை பல்கி பெருக பண்ற தேவன் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். ஊழிய வளர்ச்சியை கொடுக்கிற தேவன் ஐயா, பல்கி பெருக வைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்ப அநேக நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஏமிய காணவில்லை கர்த்தாவே. ஏமியுடைய ஜெப சத்தம் கேட்கவில்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே சத்துருவின் திட்டங்களை எல்லாம் முறியடித்து கர்த்தாவே உம்முடைய பணியை செய்ய அந்த பிள்ளையை நீர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினால் மனம் மாற்றுவீராக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த மகிமை நீர் கொடுத்த மகிமைகளை இழந்து விடாதபடி ஆண்டவரே அப்படியா ஜெப ஆவி ஆண்டவரை பற்றி பிடிக்கக்கூடியதா நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே நிர்மலா மெரியா அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே வியாதியை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக கர்த்தாவே. அப்பா பரிபூர்ண சுகமும் விடுதலையும் அவர்களுக்குள்ள உண்டாவதாக ஆண்டவரே. நிர்மலாவையை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளையோ உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கண்ணுக்கள் நெரம்பல் எலும்பல் தசையாவிலும் உடைய வல்லம் அரங்கி அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே யார் யார் எல்லாம் ஆண்டவரே வியாதிப்பட்டு வேதனையிலே இல்லங்கள்ல உள்ளங்கள்ல தனித்திருந்து தவிக்கிறார்களோ கர்த்தாவே, இவர்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து சோதித்து பார்க்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய பரலோக வல்லமைய கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் வல்லமைய கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே திருச்சபை மக்கள் மத்தியில உறுதிப்படுத்தும் ஐயா. உம்முடைய வார்த்தையும் கர்த்தாவே உம்முடைய வல்லமையும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய வல்லமை மிக்க செயல்களை இந்த நாட்களில் ஆண்டவரே காணக்கூடியதா சபைகள் ஒருமனப்பட ஒற்றுமைப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஐயா. அந்த யுத்த நாடுகளுக்காய், உக்ரைனுக்காய், ரஷ்யாவுக்காயே ஆண்டவரே கர்த்தாவே, ஈரானுக்காயே ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசங்களுக்காய், இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் ஒப்பு கொட்டுக்கிறோம் கர்த்தாவே. ரத்தம் சிந்துற வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆயுத முனைகளை
கட்டுகிறோம் கத்தாவே, ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம். சகலதையும் உடைய கரத்தில் இன்றைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய தேசத்திலே இருக்கிற சகலரும் நாங்கள் இனவரி வராதபடி ரட்சிப்பை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல அங்கு ஏதோ எல்லாம் வரும் என்று சொல்லி அங்கு மிகவும் மக்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அகற்றி போடவும் கர்த்ததாமே அவர்களுக்குள்ளே ஒரு திட மனதை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி நடத்த வேணும். எல்லாரும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி அங்கு எந்த இயற்கை அழிவும் எங்கள் தேசத்திலே எங்கள் மக்களை தாக்காதபடி காத்து கொள்ளப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துக்காய் மக்கு நன்றி ராஜாவே. இந்த நேரம் வரையிலும் கர்த்தாவே தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இலங்கை தேசத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசத்தின் தலைவர்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, கலவரங்களை கொண்டு வருகிறதான கர்த்தாவே, அப்பா, அந்த ஆவிகளை எல்லாம் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இப்படியான வதந்திகளை கொண்டு வருகிறதான கர்த்தாவே, அப்பா, பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, அப்பா, நல்ல ஒரு பகுத்தறிவை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அரசாங்கங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு கர்த்தாவே வருகிற எல்லா தடைகளையும் அப்பா தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேசம் முழுவதும் உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயற்கைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல காலநிலைகளை தேவன் தேசத்துக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த காலநிலை மாற்றங்கள் கர்த்தாவே அழிவை கொண்டு வராதபடிக்கு கர்த்தாவே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்ன மத பேதமின்றி கர்த்தாவே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் என்று கர்த்தாவை உணரத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்திலே கர்த்தாவே அநேக சுவிசேஷர்களை எழுப்புங்க தகப்பனே. அநேக இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடிக்கு இருக்கிறது ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான கிருபையை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகையிலே யாருமே கைவிட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே உடைய வருகையிலே வரத்தக்கதாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. அதற்கான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. முது சட்டையின் மறைவிலை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே எந்த இன கலவரங்கள் கர்த்தாவே வன்முறைகள் கர்த்தாவே ஏற்படாதபடிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேசத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தேசத்தை பாதுகாத்து வழி நடத்த போறபடியால் நன்றி செலுத்துகிறேன். தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அதில் ஊழியம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கும் உடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல தேவனுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.
பிதாவே ஆமேன் ஆமேன். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமேன் ஆமேன். உங்களோடும் கூட அப்படியே இருப்பார். நன்றி சிஸ்டர். ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். புதன்கிழமை எங்களுடைய கன்னடா டேயாக இருப்பதனாலே எங்களுக்கு ஹாலிடேயாக இருக்கும். அந்த வகையிலே இணைய முடியுமானவர்கள் இணையங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டாலி அவர்கள், காலை வேளையில் இணைந்த பாஸ்டர் அண்டன் ராசனம் அவர்கள், மாலை வேளையில் இணைந்த சகோதரி கலாசீலன், சகோதரி சகோதரி யார் இணைந்தார்கள்? சகோதரி கலாசீலன் அவர்கள் இணைந்தார்கள். சகோதரி லண்டன்லேருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்தார்கள். சகோதரன் டொனால்ட் அவர்கள் மாலை வேளையிலே இணைந்தார்கள். சகோதரி சிசிலியா அம்மா லண்டன் யூகேலேருந்து இணைந்தார்கள். இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை கால வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேளையிலும் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி